நம்ம சின்ன வயசுலேருந்து சினிமா குடும்பத்தில் இருந்ததுனால எல்லார் படங்களும் தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், எந்த மொழியாக இருக்கட்டும், பார்த்து 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 வளர்ந்ததில் அதெல்லாம் மைண்டில் ஏறி போச்சு. இளம் ஜோடிகள் அது ஷூட்டிங் அப்போ தான் அப்பா படம் ரிலீஸ் ஆகி 90 டேஸில் அப்பா இல்லை. ஸோ பட் அவருக்கு இருந்த ஒரே சந்தோஷம் சன் நடித்த படம் பார்த்தாச்சு அண்ட் சூப்பர் ஹிட். அது தட் இஸ். ஸோ இளம் ஜோடிகள் வந்து ஆஃப்டர் 3 months ஆஃப்டர் 3 months கூட வந்து நம்ம சுரேஷ் பண்ணார் இல்லையா? ஆக்சுவலி சுரேஷ் எனக்கு ஒரு 1 month சீனியர். நம்ம படம் ஜூன் ரிலீஸ் அவரது ஐ திங்க் இட் வாஸ் ஐ டோன்ட் நோ மேன்னு நினைக்கிறேன். ஸோ அவர் நடித்த படம் பன்னீர் புஷ்பங்களுக்கு முன்னாடி அலைகள் ஓய்தில் வந்ததா? இல்லை, அப்புறம் அதுக்கப்புறம். ஸோ இந்த நேரத்தில் வந்து ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்கு யங்ஸ்டர்ஸ்க்குலாம் நான் சொல்லி விரும்புகிறேன். நம்ம தமிழ் சினிமாவில் வந்து ஹீரோக்கள் சேர்ந்து நடிக்கிறது இல்லையன்ற ஒரு ஏக்கம் இருந்தது இல்லையா? அந்த ஏக்கத்தை நீங்கள் அந்த காலத்திலே போக்கிட்டீங்கன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்களும் சுரேஷ் வந்த புதுசு, நிறைய ஒரு புதுசாக வந்தப்போ நீங்கள் 2 பேரும் ஜாயின் பண்ணியிருக்கீங்க. மோகன் நான் பண்ணியிருக்கோம், மோகன் கூட பிரபுமா நான் பண்ணியிருக்கோம், நிறைய பிளென்டி. இல்லை நீங்கள் நடிக்கும்போது எப்பவுமே நான் உங்களை பற்றி பெருமையாக இன்றைக்கி சொல்லிக்கலாம். அதாவது ஒரு சில நடிகர்கள் மாதிரி விரல் விட்டுலாம் நான் உங்கள் கூட நடிக்கும்போது கிழக்கு வாசல் இன்னும் ஞாபகம் இருக்குது. அந்த சாப்பாடு சீனில் நீங்கள் என்கிட்ட சொன்னீங்க, சென்ஸ் நான் ஒன்றும் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் நடிக்கணும்னு சொல்லிட்டு அந்த சீன் ஏன் சீன் சொல்லிட்டு நீங்கள் சைலண்ட்டாக இருக்கு. ஏன்னா அந்த ஒரு எந்த ஹீரோ சார் கொடுப்பாங்க? அவர் மது கொண்டாந்து ஸ்கிரிப்டை காமிச்சார், ஆர்.வி. குமார் ஷார்ட் சொன்னார், நீங்கள் என்ன சொன்னீங்க, இது சின்னி ஜெயந்தோடைய சீன், அவர் தான் நடிக்கணும் அன்ட்டு நீங்கள் அப்படியே சில மாதிரி உட்காந்துருப்பீங்க. நான் அடிக்கடி இந்த சீன் பார்க்கும்போதெல்லாம் இன்னொரு ஆக்டராக இருந்தானா ஒன்றும் இல்லை, நீங்கள் அப்படி திரும்பி பார்த்துருந்தாவே எங்களுக்கு போயிட்டுருக்கோம். பட் ஹவு யூ காட் தட் ஆட்டிடியூட்? எப்படி நம்ம நீங்கள் சொன்னீங்க நான் யாரை ஃபாலோ பண்ணுறேன்னு. நம்ம குடும்பமே சினிமா குடும்பம். சின்ன வயசில் எனக்கு ஃபர்ஸ்ட்டு இன்ஸ்பிரேஷன்னா அப்பா தான், வேறு யாரும் கிடையாது. பட் நம்ம சின்ன வயசுலேருந்து சினிமா குடும்பத்தில் இருந்ததுனால எல்லார் படங்களும் தமிழாக இருக்கட்டும், இங்கிலீஷாக இருக்கட்டும், எந்த மொழியாக இருக்கட்டும், பார்த்து 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 வளர்ந்ததில் அதெல்லாம் மைண்டில் ஏறி போச்சு. அது என்னென்னா யூ நீட் டு நோ தியரி டு பிரேக் தியரி. ஸோ அது வந்து நமக்கு படிப்பு. அதை நம்ம ஸ்டைலில் கொண்டு வர்றது தான் நம்ம திறமை இல்லையா? ஆமாம். ஸோ நீங்கள் கேட்ட கேள்விக்கு என்ன பதில்னா, அந்த முந்தி படங்கள் பார்த்தீங்கன்னா அத்தனை பெரிய ஆர்டிஸ்ட் இருப்பாங்க, எல்லோரும் நடிப்பாங்க, அண்ட் தட் வில் ரீச். இப்போது உங்களை மாதிரி ஆர்டிஸ்ட் இருக்கும்போது நீங்கள் உங்கள் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரியும், உலகத்துக்கே தெரியும். கிழக்கு வாசல் இட் வாஸ் அமேசிங். ஸோ நீங்கள் யூ கேன் ஹேண்டில் தேட். அண்ட் அந்த சீன் உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆனால் தான் அந்த சீனுக்கே நல்லது, படத்துக்கு அது நல்லது. ஸோ தட் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். நம்ம வந்து